ஏக்கா என்ன பண்ணிட்டு அடக்கிய? வா சார்மதி வா வா. அது ஒண்ணும் இல்லடே, கூப்படி காய்ச்சாச்சுல, இனிமே எல்லாத்தையும் சரட்டையில ஊத்தணும். இந்த ஜோனிய கழுவி எல்லாத்தையும் அடுக்கி வை. இன்னும் இந்த அடுக்கி வச்சுட்டு போயிருக்கா. இனிமே இதை நல்லா கொஞ்சம் இப்படி லேசா ஆத்திக்கிட்டே இருக்கணும். ஆத்ததான் கொஞ்சம் பதம் வரும் பார்த்துக்கிடுங்கக்கா. அதான் ஆத்திக்கிட்டு இருக்கேன். ஓ, மட்டையை வச்சு நல்லா இப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, இதுக்கு பேரு ஆத்துறது. இப்படி ஆத்தணும்னு வையன், அது பதம் வந்துடும். அதுக்கப்புறம் ஊத்துனோன்னா சரட்டையில அதுல உட்கார்ந்து அப்படியே காஞ்சிடும். கொஞ்ச நேரம் விட்டேன்னா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் சும்மா பார்க்க வந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய பாப்போன்னு. நம்ம வேலை இப்படிதான் 2-3 மணி நேரம் ஆயிரம் இதோட கடந்து காஞ்சி. வா நீ வந்து உட்காரு. நிறைய பயணி ஊத்தி போட்டு காய்ச்சி எல்லாம் இவ்வளவுதான் வந்திருக்கு. ஆமா சார்மதி, 10 லிட்டர் பயணி ஊத்துனாலும் ஒரு கிலோக்கு போலதான் கருப்பட்டி வந்து சேரும் பத்துக்க. அப்படியா? ஆமா, அதான் கருப்பட்டி நல்லா விலை பத்துக்க. 1 கிலோவே 500 ரூபாய்க்கு மேலதானே விக்குது. ஆமா, வேற நல்ல பொருள் வேணும்னா வேற காசு கொடுத்து வாங்கி தானே ஆக வேண்டி இருக்கு. இப்ப இந்த வியாபாரம் இது எல்லாமே நிறைய பேர் பணம் ஏறியதை விட்டுட்டாவல. பயணியும் முன்னாடி மாதிரி நல்லா சொட்டு பொடியது இல்லை. முன்னாடியெல்லாம் நல்லா பயணி வந்து பாலை அறுத்தனா சட்டு சட்டுன்னு சொட்டு உளுந்துக்கிட்டே இருக்கும். கலசத்தை 2 நேரம் 3 நேரம் ஏறி ஏறி இறங்கி இறங்கி எடுத்துட்டு வந்துக்கிட்டே இருப்பாவ. அப்போ ஊற்றி போட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பொம்பளை ஆளுகளுக்கு வேலையாக இருக்கும். இப்போ அப்படி இல்லை. பணம் ஏறி ஆளுவலும் கம்மியாகி போச்சு, பணம் ஏறுறதும் கம்மியாக போச்சு, பாலையிலேருந்து வர்ற பயணியும் கம்மியாகி போச்சு. அதனால எல்லாம் செய்கிறதும் கம்மியாகி போச்சா, அதனால தான் விலை அதிகமாகி போச்சு கருப்பட்டிக்கு. ஆமாக்கா, நீங்க சொல்லியது சரிதான். ஆனா இதுல கலப்படமும் கலக்காவங்காவல, அது உண்மையாக்கா? ஆமா, ஒரு சில இடத்துல சீனியும் போட்டு காய்க்காவங்காவ. அது எப்படின்னு தெரியல பத்துக்க. ஆனா நல்ல கருப்பட்டின்னு வையி, எத்தனை வருஷ கணக்கானாலும் அது பாட்டுக்கு இந்த பிசு பிசுப்பு வராம நல்லா கிடக்கும் பத்துக்க. இதே சீனி சேர்த்தானுன்னு வையி, அது உடனே பிசு பிசுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஆகி போயிடும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் கேவ. என்னமோ தெரியல, நம்மளுக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை. ஊத்திய பயணிய காய்ச்சி போட்டு எடுத்து வாரதை வித்துக்கிடியது தான். அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆமா, இப்ப இது பதம் வந்துட்டாக்க எப்படி கண்டுபிடிப்பிய? சாக்லேட் டெய்ரி மில்க் இந்த பிள்ளைகளை சாப்பிடுமே அது மாதிரி தான் இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கும். இனிமே இது சரட்டையில அது நமக்கு ஊத்தும் போதே தெரியும். நம்ம இட்லி மாவு பதம் மாதிரி வச்சிருப்போம்ல, அது மாதிரி பதத்துல ஊத்தி விட்டுற வேண்டியதுதான். நல்லா ஆறி போச்சுன்னா அதுலயே ஒரு மாதிரி சரல் கணங்கா வந்துடும். அதுக்கப்புறம் உடனே அண்டாவிலே காஞ்சி போச்சுன்னா வேற சரட்டையில ஊத்தாவாது. அதனால சூடா இருக்கும் போதே சரட்டையில ஊத்திரணும் பத்துக்க. அப்ப இப்ப ஊத்திர வேண்டியதானே? ஆமா, ஊத்த வேண்டியதுதான். இது என்னக்கா அப்ப நல்லா இருக்கக்க? இது சரட்டாப்ப. இது நாங்க எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அந்த மாதிரி பயணி காய்ச்சி எடுத்து ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆத்துல இந்த ஊத்து தண்ணி பிடிக்கணும்ல, ஊத்து தண்ணி மோக்கிறதுக்கு இது வாட்டமா இருக்கும். அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பத்துக்க. ஆமா, இது நல்லா வெக்க அடிக்காது. சூட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் நல்லா தூரமா இருந்தே ஊத்தலாம் எனக்கு. ஆமா, எவ்வளவு தூரத்துல சரட்டை இருந்தாலும் அதை தாண்டி ஊத்த போகணும்ல. இது நல்லா நீளமா இருக்கும். அதே போல ஆத்து தண்ணிக்கும் பள்ளம் நல்லா பெருசா தோண்டி தண்ணி ஊறி வரணும்ல, மேல இருந்தே மோக்கணும்னா நல்லா நீளமா இருக்கும். கையை போட்டு மோக்கையும் ஈஸியா வாட்டமா இருக்கும். அதுக்குதான் இந்த சரட்டாப்ப. நல்ல கண்டுபிடிப்பு தாம்க்க. போகும்போது வேணா 2 கொண்டு போ கிடக்கு. இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? முதுகு ஜொரியாதான் ஆகும் எங்களுக்கு. அது சரி. ஏய் சோனி, இந்த குப்பையெல்லாம் எதுக்குடி பறக்கி கட்டிக்கிட்டு இருக்க? ஏடா, இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த சில்லாட்டெல்லாம் தான் வரவு எரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏய், இதான் சில்லாட்டையா? அதுல ஒண்ணு கொண்ட பாப்போம். டா சரணதா, அவன்கிட்ட கொடுங்க. நான் கூட உனைய உங்க அம்மா சில்லாட்டை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் உனைய திட்டுறாவன்னு நினைச்சிட்டேன் சோனி. ஆமால, நானும் அப்படிதான் நினைச்சேன். என்ன அந்த வார்த்தையெல்லாம் சண்டை போடும்போது தானே யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க, அதான் பார்த்தேன். ஆமா, எங்க அம்மா திட்டுறதுக்கு அந்த வார்த்தையை ஒரு சில நேரம் யூஸ் பண்ணுவா. அப்புறம் நாங்கள் வச்சு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை கொஞ்சம் யூஸ் பண்ண முடியா. இல்லாட்டனா அப்பனா அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை ஒண்ணும் இல்லல்ல, அது ஒரு பொருளோட பேர் தானே. ஆமா, இருந்தாலும் என்னமோ தெரியல, சில்லாட்டன்னு சொன்னா கோவம் வந்துடும் எங்களுக்கு. அதனால கொஞ்சம் எங்க அம்மாட்ட கத்துவோம், அப்படி சொல்லாத வேணு. எதுக்கு இந்த பேர் வந்திருக்கோம் இதுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்க அம்மாட்ட கேப்போம். அதுல சிக்கா இருக்குல்ல, எங்க முடிய வாரும்போது கூட எங்க அம்மா உன் முடிய பாரு எப்படி சில்லாட்ட கணங்கா இருக்கு அப்படி சொல்லுவா. அப்பதான் தெரியும் அது சிக்கு பிடிச்ச கணங்கா அப்படியே தென்னி அழகா அது முடி மாதிரியே லேயரா இருக்குல்ல. சோ அதை பார்த்துட்டு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டா எங்க அம்மா சொல்ல முடியா. நாங்களெல்லாம் ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிடுவோம், அவ்வளவுதான். இதுவும் பனைமரத்துல இருந்து தான் வருதா? ஆமா, ஓலை இருக்குல்ல, பனைமரத்து ஓலை, ஒவ்வொரு ஓலையோட மட்டைக்கு இடையிலயும் இந்த லேயர் இருக்கும். ஏய், இது மாதிரி ஒரு ரீல்ஸ்ல நான் பார்த்தேன். இத வச்சிட்டு ஒரு செருப்பு ஷூ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க சைனாக்காரங்க. அதான் சைனாக்காரங்க எல்லாம் மூலக்காரங்கன்றது. ஆமா சோனி, நீ சொல்றது சரிதான். அது ஏதோ ஷூ செருப்ப செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் இதெல்லாம் வாங்குவாங்க காசு கொடுத்து. ஆனா எதுக்கு இது எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியாது. ஒருவேளை இங்க உள்ள ஆளுங்களும் அது மாதிரி எதை செய்வாங்களோ என்னமோ இதை வச்சு இருக்கும். இதை வச்சு ஷூ செஞ்சாலும் செய்வாங்களா இருக்கும்.
இங்க நிறைய ஓலை வெட்டுவாங்கல்ல, நிறைய ஓலை வெட்டி சேல் பண்ணும்போது இந்த மாதிரி மட்டை விழும்போது அதை சேல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல விற்பாங்க. மீதியே இப்படியே கிடக்கிறத காஞ்சதெல்லாம் எடுத்து வரவுக்கு இங்க நிறைய நெருப்பு பற்ற வைக்க தேவைப்படும்ல, அதனால இந்த நேரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறது. ஒருவேளை இது சவுரி முடியா யூஸ் பண்ணுவாங்களோ? எப்படி இருக்கு பாரு. இதை முடிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. முடிக்கெல்லாம் செட் ஆகாது, இது உடஞ்சி உளுந்துரும். உனக்கு அறிவு அதிகமா இருக்கு பத்துக்க. மூளை மூக்கு வழியா சாடிடாம கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்க மூளைய. ஏ டோப்பா, ஏதோ எனக்கு தோணுனதான் சொன்னேன், ரொம்ப பண்ணாத என்ன. ஆமா, உங்க அக்கா ஒத்தையில தானே கிடந்து சமைச்சிட்டு அடக்கா, நீ போய் சமையல் செய்ய போடாதா? அதெல்லாம் எங்க அக்காவே பாத்துக்கிடுவா. ஆமா, நானும் நினைச்சேன் பாவம் ஜோடி சந்தியா, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. எப்போ ரொம்ப அக்கறை தான் அவன் மேல எல்லாருக்கும். அவளே சூப்பரா சமைப்பா. நான் போனாதான் அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவா, நீ தூர போன்னு. உதவி பண்ணலனாலும் உவத்திரம் பண்ணாம இரு, தூர போன்னு கத்துவா என்கிட்ட. நீங்களும் என்னன்னா அவளுக்கு போய் உதவி பண்ணுவோங்கிய. பாவல, அவளுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணு. வாயாடுனா நல்லா வாயாடிக்கிட்டே இருப்பா. இப்ப என்ன நாங்கிறது போனாதானே போறேன் இருங்க. இவங்களுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறது பொறுக்கலை, அவன் வேலை செய்யலாம், அதுக்காண்டி பத்தி குடியானுவேன். ஏ சோனி, இதை வாங்கிட்டு போ, இந்த சில்லாட்டைய. இந்த சில்லாட்டையை நீயே வச்சுக்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? ஐயோ ஐயோ, நீ நம்மள பல்ல காட்டிட்டு இருக்க இடைய பார்த்து. ஒண்ணும் இல்ல, நினைச்சேன் சிரிச்சேன். நீ என்னத்துல நினைச்ச? ஒண்ணும் இல்ல. சரி வா, அப்படியே போயிட்டு வருவோம். இல்ல வாரேன். இந்தாப்பா சில்லாட்டை. எவ கிறுக்கி, யார பார்த்து சில்லாட்டங்க? எவ லூசு, ஒன்னையும் நான் சில்லாட்டன்னு திட்டலவ. சில்லாட்டை இந்தா வரவு பத்த வைக்க தீ பத்த வைக்க தேவைப்படும்ல, அந்தானே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல, அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு. பையனி காய்க்க வேணா தேவைப்படும். சரி ரைட் விடு, உனக்கு வேண்டாண்ணா இல்லை கிடக்கட்டும். என்ன சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சா? எப்பா மேடம் வந்து கேட்கத வர்றான். இங்க நான் கிடந்து ஒத்தையில கிடந்து வேலை செய்ய இப்பதான் வந்து கேட்கணும்னு தோணி இருக்கு. இன்னும் இப்ப சமையல் வேலை முடியலையா? இப்பதான் தேங்காவே இறக்கியா? வாயை உடச்சிருவேன் பத்துக்க. நான் ஒரே ஆளே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா அங்க பையனி காய்ச்சிட்டு அடக்கா, நீ நல்லா உட்கார்ந்து சொகுசா கதை பேசிட்டு என்கிட்ட வந்து வாய் பேசுறியோப சிரிக்கி. நான் அப்பவே ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டேன். அப்ப நீ தானே சீனை போட்டுக்கிட்டு ஒன்றும் தேவையில்ல போன. அப்புறம் ஏன் இப்ப தேவையில்லாம மினிக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டேன், காதுலே வாங்காத மாதிரி இருந்துகிட்டல்ல நீ. கூட்டியா? எனக்கு கேட்கவே இல்லை சத்தியமா. கேட்காதுல்ல, அது எப்படி கேட்கும்? வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாதான் உனக்கு காதே கேட்காத. சரி, இப்போ உனக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்து தேங்காய் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் அங்கெல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்கேன் பாரு. அதில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் அந்த வாளியில் வெட்டி போட்டு வச்சிருக்கேன். அதை தூக்கி உள்ளே போட்டு வதக்கு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணி போட்டுட்டு வந்திருக்கேன். ஆஃப் அவர் அடுப்பு வரவை அணைச்சி போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. இதை ஸ்டவ்வா வரவு அடுப்பு தடவை. நீ மூடிக்கிட்டு சொன்னதை செய். வரவை பற்ற வச்சு தீயை போட்டுட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் கிடக்கு, அதுக்கு உள்ளதுக்கு போட்டு வதக்கு கொஞ்சம் நேரம். நான் அதுக்குள்ளே மசாலா அரைச்சி முடிச்சிருவேன். இதை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டோன்னா வெந்துட்டு அடக்கும். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி இறக்கிடலாம். சரி ரைட் விடு, அவ்வளோதானே. எந்தா செஞ்சுட்டா போச்சு. சோறு பொங்கிட்டே அதுக்குள்ள? ஆமாம், சோறெல்லாம் பொங்கி எந்தா வடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். நான் தேங்காய் வரைச்சிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ வதக்கிக்கிட்டுரு அது வரைக்கும். ஓகே. சோனி கைப்பட்டாலே டேஸ்ட் கொடுத்துரும் குழம்பு. எது ஒன்றும் இல்லை, நான் இங்கே வேற தனியாக பேசிக்கிட்டேன். செருப்பு பறந்து வரும் பார்த்துக்க. கஷ்டப்பட்டு இங்கே செய்யது நாம, இங்கே கைப்பட்டது டேஸ்ட் கூடுமா? வாயில் நல்லா வருது. சும்மா சொன்னேன், வேலையே பாரு. இப்படிதான் பையனி அரைச்சி ஊற்றணுமாக்கா? ஆமா சாருமதி, அதான் பூச்சி பட்டா கிடக்கும்ல, கிடக்கதெல்லாம் இப்படிதான் அரைச்சி ஊற்றி காய்க்காது. சிலட்டையை போட்டு அரைப்போம், கையில் என்ன கிடைக்கும் அதை போட்டு அரைச்சி ஊற்றிடுறது தான். இனிமே இது காஞ்சி கருப்பட்டிக்கு ஊற்றுறதுக்கு இதுக்கு ஒரு என்ன 2-3 மணி நேரம் ஆகும். மறுபடியும் போட்டு காய்க்கணும். ஏன் இதில் மரமறையா இருக்கு? அது அப்படிதான் பைனில வரும். ஊற்றும் போது மரமறையா வரும், அதுக்கப்புறமா கொதிச்சு காயும் போது மரமறையா வரும். அப்போ அதை வந்து பொங்கி மரமறையா இருக்கதை எடுத்துடணும் பார்த்துக்க. அதெல்லாம் அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டோன்னு வைய அப்புறம் சுத்தமாயிரும். சரி, நான் தீயை போட்டுட்டு வரேன். நீ எல்லாம் வெளியே உட்காரு சாருமதி, உனக்கு இங்கே வெக்கையா இருக்கும். பரவாயில்லக்கா, நானும் உங்க கூட நிற்கேன். இந்த கருப்பட்டிலாம் என்ன எவ்வளோ நேரம் ஆகும் காய? அதான் நான் சொன்னோம்ல, நான் சொன்ன மாதிரி எப்படியும் 2-3 மணி நேரம் எடுத்துரும். எனக்கு இது எடுக்கவும் கஷ்டமா இருக்குமா? இல்லை இது எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கமத்தன்னா அதுவே வந்துடும். ஒரு 2 வரலன்னா அப்படியே ஒரு 2 தட்டு தட்டுனா இன்னொரு சரட்டை மேலே கவத்தி போட்டு தட்டினா அது பாட்டுக்கு பொலபொலன்னு விழுந்துரும். அப்படியே கட்டியா சரட்டை சைஸ்லேயே விழுந்துரும். பரவாயில்ல, அதாவது கொஞ்சம் ஈஸியா இருக்கே. சரி, சோறுகறி ஆக்கிட்டாலும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். ஒரு 8 பார்த்துட்டு வந்து தீயை போடுவோம். அதெல்லாம் பிள்ளைகளே சுறுசுறுப்பா வேலையை பார்க்கு. நான் ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு வேண்டான்ட்டவங்க பெரியவா. நான் பார்த்துக்கிறேன் சித்தி, நீங்க போங்கன்ட்டா. அதனால வேற நான் வந்துட்டேன்.
அதெல்லாம் நல்லா செய்வாளுவ பிள்ளைகளு. எனக்கு உடம்புலாம் முடியலன்னா நல்லா எல்லா வேலையும் செய்வாளுவ, இழுத்து போட்டு கிடந்து. அதே நான் நல்லா இருந்தேன்னு வைங்க, ஏதாவது செய்யின்னு சொன்னா செய்யாண்டாளுவ. அது எல்லா வீட்லேயும் பிள்ளைகளும் அப்படிதான். சரி வாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. உட்கார்ந்துட்டு அடுத்த வேலையை பாருங்க. கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருக்கிய வேலை எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அத்தையும் புலம்பிட்டு இருக்காவ, நம்மளால ஐயலுக்கு கஷ்டமோன்னு. ஐயே, இதுல என்ன இருக்கு? ஒரு கஷ்டமும் இல்லை. சரி வாங்க, ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வருவோம். ஆ சரி. சோனி, தேங்காய் அரைச்சிட்டேன், இதையும் போட்டு வதக்கிடு. நீ முதல்ல எல்லாத்தையும் வலிச்சு கொண்டா. வலிச்சு அம்மி கழுவுன தண்ணி எல்லாம் கொண்டா. அதுக்கப்புறம் வதக்கி ஊத்திக்கிடலாம். இன்னும் கத்திரிக்காய்லாம் வேவல. சரி சரி. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இதுல கிழங்க பிடுங்கி எப்படி ஆயினும் சுட்டு கொடுத்துடணும். வேற வந்த பிள்ளைகளுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா திங்க ஒண்ணும் இல்ல, ஸ்நாக்ஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டுற கூடாதுல்ல. நம்ம இடத்துக்கு வந்துட்டு வெறும் வயிறோட போக கூடாது, அதுவும் ஃபீல் பண்ணிட்டு போக கூடாது. எதனா செஞ்சு கொடுத்து இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ணிடணும். கில்லுல சதீஷ் கில்லு. மம்மட்டி வேற இல்ல, அருவாயை வச்சுதான் நீ கிள்ளி ஆகணும். என்ன சரண், அந்த பையன் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியலையே. வா போய் பாப்போம். வா, நம்மளும் என்னன்னு போய் பார்க்கலாம். நமக்கு போர் அடிக்குதுன்னு வந்தா இவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே, ஏதோ கிள்ளிக்கிட்டு இருக்காம்ல. புதையில் எடுப்பானோ அந்த பையன். கில்லுல சதீஷ் நல்லா கில்லு. தல இங்க என்னதெல்லாம் பண்றீங்க? வாட்டல வாட்டல, நான் கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கேன் தல. ஓ சூப்பர் சூப்பர். இப்படிதான் கொடுக்கணுமா கிழங்கு? ஆமா, கிழங்கு பீலி எல்லாம் முளைச்சு போச்சு, கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். அதுல ஏதாவது நல்ல கிழங்கா தேர்னதை எடுத்து சுட்டு திங்கலாம்ல, அதுக்கு தான் தோண்டிக்கிட்டு இருக்கேன். பாருங்கதல எப்படி பீலி முளைச்சுதே இருக்குன்னு. பரவாயில்லையே, கிழங்கு நல்லா பெருசா தானே இருக்கு. ஆமா பரவாயில்லதான். ஒரு 10 போல கிழங்கு பிடுங்கினா போதுமா? போதும் போதும். சஞ்சனாவே 10 தும்பால. அந்த வாயாடிக்கு ஒண்ணு போதும். நல்லா இருக்கு கிழங்கு. அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நாங்க சும்மா போர் அடிக்குன்னு அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். வந்தா நீங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கியே, சரி என்ன பண்ற பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தா நீ கிழங்கு பிடிங்கிட்டு இருக்க. ஓ, நம்மள பத்தி யாரும் நீ என்னத்த பிடுங்கறான்னு கேட்றப்படாதுல்ல, அதான் இங்க வந்து கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கேன். புடுங்க புடுங்க, நல்லா புடுங்க. பாஸ், நீங்க ஒரு கை போடியது. ஆமா, நீ எந்திரி, நான் புடுங்கி பாக்குறேன். வாத்தல வாத்தல. போர் அடிக்குது பே சரண்யா, எப்பவே வீட்டுக்கு போவோம்? வந்து எங்க அம்மா கேட்கும்போது ஜாலியா இருக்கு, சரி வேணா இருப்போம்னு சொன்னேன். சரி, அது அவங்க ஆசைப்படுறாங்களேன்னு சொன்னேன். நல்லா சொன்னப்போ அப்ப ஊஞ்சல்ல ஆடுறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சொல்லிட்டு இப்போ மலப்புறா வேற. சரி விடு, இருந்தாலும் எனக்கு போர் அடிக்க மாதிரி இருக்கு. சஞ்சய் சரண் எல்லாம் எங்க தெரியல, அவனும் அந்த பக்கம் தான் போனானுவே. எங்க போனானுன்னு யாருக்கு தெரியும்? பொண்ணுக்கு இருக்க போயிருப்பானுல்ல, தெரியல, இருக்கலாம். இந்த சோனி இங்க தான் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா, சமையல் செஞ்சுக்கிட்டு. இவன் அங்க இருக்கானா, அவனும் சும்மா எங்கேயாவது பாத்ரூம் தான் போயிருப்பானுங்க, ரெஸ்ட் ரூம் ஏதாவது வருதுன்னு தெரியல. இப்ப எதுக்கு அவனுவே வெறுப்பா இருக்கு? அவனுல இருந்தாலும் அவனுல கிண்டல் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஜாலியா பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் ஆகும். அவனுங்களையும் காணுமே, அதான் கேட்டேன். ஆமா, அப்படியே இருந்தாலும் அவங்க நம்ம கிட்டே பேசிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு 2 பேரும் அங்க போய் வளைஞ்சிட்டு இருப்பானுங்க. இப்ப சொன்னியே, இது என்னமோ சரிதான். ஆனா எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நல்லா நிழலு, நல்லா காத்து, ஜிலு ஜிலுன்னு வருது. நல்லா டைம் பாஸா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கலன்னா முதலே சொல்லியிருக்கணும். எம்மா அத்தை பிடிக்கல தான் நம்ம கிளம்புவோன்னு. அப்ப மண்டையாட்டிக்கிட்டு இப்ப பிடிக்கலங்க. உங்க அம்மட போய் எப்ப கிளம்பணும்னு போய் கேட்டு வாயா. நான் கேட்கல, நீ போய் கேளு. போய் கேட்டா எப்படியும் வெயில் தர போலாம், சாயங்காலமா போலாம் பாவ. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, மூடிட்டு இரு. என்ன பெரியம்மா, நல்லா தூங்குனியல? நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எழுதிட்டே லட்சுமி. நல்லா அருமையா இருக்கு. என்ன இந்த சில்லு சில்லுன்னு அந்த காத்து, பணவோல காத்து மட்டும் ஓய மட்டுக்கு ஒரு நேரமும். ஆமா, அது ஓயாதுல்ல. அது வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. அதுக்கு ஏதோ ஒரு கதை சொல்லுவாவ, நான் மறந்துட்டே பத்துக்கிடுங்க. சின்ன பிள்ளைல எங்க அம்மா சொல்லுவாவ. அது என்ன கதைக்க புதுசா இருக்கு? ஓலை காத்தடிச்சு ஓலை சவுண்ட் வர்றதுக்கு ஒரு கதை இருக்கா? ஆமா, இந்த சீத்தைய ராவணே கடத்திட்டு போனாம்ல. கடத்திட்டு லங்கைக்கு போகும்போது ஏதோ வழி கேட்டிருக்கும் போல இருக்கு. இந்த பனை மரத்துக்கிட்ட வழி கேட்கும்போது அது ஏதோ ஒன்று பொய் சொல்லிருச்சா, ஏதோ ஒன்று சொல்லிருச்சான். அதனால என்னமோ அதுக்கு ஒரு சாபம் மாதிரி என்னமோ சொல்லுவாவ. அது காத்தடிச்சா எப்பயும் அந்த ஓலை ஜத்தை வந்து எப்பயும் அடிச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கணும்னா ஏதோ ஒரு கதை சொல்லுவாவ. எனக்கு மறந்துட்டு பார்த்துக்கிடுங்க. போடு, எல்லாம் லட்சுமிக்கு தெரியுதே. அது அந்த காலத்துல நிறைய கதை சொல்லுவாவ, நமக்கு எல்லாம் மறந்து போச்சு போங்க. எங்க ஞாபகம் இருக்கு? இப்ப ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு அதை மறந்து தேடிக்கிட்டு தெரிய வேண்டியிருக்கு. ஒரு பொருள் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. வேற எங்க இந்த கதையெல்லாம் ஞாபகம் இருக்க? அது சரி, அதான் நல்லா காத்து வருது, நல்லா இருக்கு. என்ன இருக்க சொன்னா நான் அங்கேயே இருந்துக்கிடுவேன். இருங்க, உங்களை நாங்க பாத்துக்கிட்டியோம். படைத்து முடிய வரைக்கும் இருங்க. ஏன் பணைத்து முடிஞ்சதை அனுப்பி விட்டுருவியோ? ஐயா, இதுல என்ன இருக்கு? நீங்க பூரா இருங்க. உங்களுக்கு யாரு போச்சோன்னா
சும்மா சொன்னேன் எங்க அத்தைக்கு நேரத்துக்கு நேரம் எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்தா இவாட்டுக்கு இருந்துக்கிடுவாவே இருக்க இடம் சொர்க்கம்னு. இருந்துட்டு போண்டி தானே, இனிமே வயசான காலத்துல அவியல்களுக்கு என்ன? அப்படி சொல்லு லட்சுமி. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு வேற இருக்க தானே செய்வேன் நானு. வீடு போவாங்கு காடு வாவாங்கு எங்க இருந்தா என்ன? என்னடா கிளம்பி சுட போறா? நீங்க பைனி போட்டுருக்கீங்க அடுப்புல? இல்லையில காய்க்கிறதுக்கு அடுப்புல போட்டு வச்சிருக்கேன். என்ன தீ பத்தி விடல. அதுக்கப்புறம் என்ன எங்க இருந்து பிடிங்கிட்டு வர கிழங்கு? அதாங்க முக்கி போட்டுருந்து. அது கிழங்குல பீலி முளைச்சு கிடக்குது. அதான் அதுல ரெண்டு மூணு பிடிங்கிட்டு வந்தேன். அப்பனா நான் தணல்ல போட்டு இதை சுட்டு கிடட்டுமா? அப்பனா அந்த பக்கம் அவ்வளவு குழம்பு வச்சுட்டு கிடக்காலுவ பேரு. அங்க தீ கிடக்கும், அதுல போடல. அது ஈவனா வேவாது. அதை விட இதுக்குள்ள வச்சாதான் நல்லா வேவும். அதுவும் சரிதான். அப்ப தணல் கிடக்கு, கொஞ்ச நேரம் வை. 10 நிமிஷத்துல அது வெந்து கிடக்கும். போ போய் சுடு. தெரியுமா இவன் ஏகப்பட்ட வித்த கையில வச்சிருக்கான் தெரியுமா? இப்படித்தாண்டி எல்லா வேலையும் பாப்பான். போலாங்கிட்டு வாங்க பையனா, வாங்க நம்ம போய் கலங்க சுடுவோம். அந்த பையன் குவாச்சிக்கிட்டான் போல இருக்கே. அதெல்லாம் அவன் கோபப்படம்டா, சும்மா அப்படியே மினிக்கிட்டு போவான். அந்த தீக்குல போட்டா கருவி பேராது வேறவே என்னன்னு எரியுது. இல்ல அது நேக்காவே வச்சு எடுப்பான். எடுத்தனா அது கருவாது. நல்லா அவிச்ச கிழங்கு எப்படி நீட்டா இருக்கு அதே மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு கருப்பு கூட இல்லாம எடுத்துட்டு வருவான் பாருங்க. எப்படி சுட்டி எடுத்துட்டு வரான்னு பாருங்க. செய்வான் அவன் எல்லாம் செய்வான், பார்த்தா தெரியுது. அவன் எல்லா வேலையும் செய்வான். கொஞ்சம் அம்மா கிட்ட கோழி கிண்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு அலைவான். வயசு பயிலுவ அப்படிதான் இருப்பானுவ, கண்டுக்கிடப்படாது நாம. எல்லாம் சதீசு, அந்த அண்டாவை பார்த்து இறக்குங்க. இறக்கி கீழே வச்சுட்டு செய்யுங்க. எதா இருந்தாலும் கவுத்து குத்து பண்றாதீங்க. பயணி எவ்வளோத்தையும் அவரை எல்லாம் நாசமாயி போயிடும். சரி பெரியம்மா.